வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம சற்றுமுன் டிஆர்பி சம்பந்தமான செய்திகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ சற்றுமுன் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஆசிரியர் ஸோ அந்த டெட் தேர்வில் 2013, 17, 19 அந்த ஆண்டுகள் டெட் தேர்வில் தேர்வு எழுதி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போனவங்களுக்கு அவங்களுக்கு பணி ஆணையை வழங்கணும். ஸோ எவ்வளோ பேர் டெட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலையும் கிளியராக முறைப்படி கொடுக்கணும். ஸோ அப்படின்ட்டு அவரும் அரசுக்கு கோரிக்கை விடுச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கையை அரசு ஏற்குமா இல்லை என்ன பண்ணுன்றது அரசு தான் முடிவெடுக்கணும். ஸோ இவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நிறைய தலைவர்கள் எல்லாமே அந்த டெட் தேர்வுகளுடைய சப்போர்ட்காக நிற்கிறாங்க, பாஸ் பண்ணவங்களுடைய சப்போர்ட்காக. ஸோ அவர்களுக்கு என்ன பதில் கிடைக்கின்றது கூடிய விரைவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசிடமிருந்து விரைவில் அதற்குண்டான அறிவிப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவிக்க போகிறார், அதையும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் பாலிடெக்னிக், ஸோ அந்த பாலிடெக்னிக் கல்லூரி விரிவாளருக்குண்டான அப்லோட் லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. 18ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியாகும்? ஸோ காலம்புல்லாக இதே கொஷினுக்கு தான் இது பதில் சொல்லி என்னால் முடியலன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய ஒவ்வொருவருத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் ஒரு மிக முக்கியமானது ஆகும். ஓகேங்களா? ஸோ எழுதி இவ்வளோ நாள் காலதாமதம் ஆகி ரெஸ்பான்ஸ் ஷீட்டை அவங்க வெளியிடவே இல்லை. ஸோ ஒரு தேர்வு எழுதி ஒரே நாளில் ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை ஒரு வாரம் இல்லை கழித்து வெளியிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மாத அளவுக்கு எழுதிட்டு போயிட்டு ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிடுறதில்ல, அதால் அவங்களுக்கு என்ன யூஸ்ன்னு தெரியல. ஸோ தேர்வு எழுதிய ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மன அதிருப்தி எல்லாமே கூறியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிடப்படும். ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடப்படுறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வரும் திங்கட்கிழமை மாலைக்குள்ளார ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட்டுருவாங்க நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லாம் டிஆர்பி ஹெல்ப்லைன் கொடுத்த பதில் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் உண்மையான ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிடனாலும் வெளியிடலாம். அவங்க வந்து டிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி அதிகாரப்பூர்வ இணையதளத்தை எப்பொழுதுமே பார்த்துட்டே இருங்க. ஸோ அதில் ரெஸ்பான்ஸ் ஷீட்டோடைய அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை இனி எப்போ அப்டேட் பண்ணாலும் நம்ம சேனலில் அதற்குண்டான அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.